விளையாட்டுக்கிறதுங்க. ஓ, உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதா இருந்தேன். நீல கலர் பட்டு புடவை உயரம் எப்ப கல்யாணம்? വെൽക്കം ബാക്ക് ടു NJNJK. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യുന്നത് കണ്ടുകൊണ്ടേൻ മൂവിയാണ്. അതിന് ഇൻട്രോ സീൻ നമ്മൾ ഓൾറെഡി റിയാക്ഷൻ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. നമുക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമായിട്ടുള്ള ഒരു ഇൻട്രോ സീനും കൂടിയായിരുന്നു. കാരണം വെച്ചാൽ എല്ലാവരെയും കാണിച്ചു അല്ലെ, രഘുവരൻ സാറിന് ഒഴിച്ചു. രഘുവരൻ സാർ വന്നില്ല. അത് മാത്രമല്ല, കാണിച്ച എല്ലാവരുടെയും ആ ഒരു, നമ്മൾ ഇന്നലെ തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു, ഒരു ഷെൽഫ് വെച്ച ഒരു വെൽ അറേഞ്ച്ഡ് ഷെൽഫ് പോലെയായിരുന്നു ഏകദേശം ഉണ്ടായിരുന്നത്. എല്ലാം കറക്റ്റ് മാനറിൽ അല്ലെ. അത് ജസ്റ്റ് അവരെന്താണ്, അവരുടെ എന്താണ് പ്രൊഫഷൻ അല്ലെ, അവരുടെ ഒരു ജീവിത രീതി എങ്ങനെയാണ് എന്നുള്ള എല്ലാ സംഭവങ്ങളെയും കാണിച്ചു തന്നു. ആൻഡ് പ്രത്യേകിച്ച് ആ ഒരു ശ്രീവിദ്യ മാമിന്റെ ആ ഒരു ഡയലോഗ് ഡെലിവറി ആണെങ്കിലും, ആ വീട്ടില് പ്രത്യേകിച്ച് തബു മാം ആണെങ്കിലും ഐശ്വര്യ മാം ആണെങ്കിലും, ഇവരൊക്കെ എന്താ പറയാ, ആ ഒരു സ്ക്രീനിൽ വരുന്ന സമയത്ത് ഭയങ്കര റിച്ച്നെസ് അല്ലെ. അതായത് ആ ഒരു ഫ്രെയിംസിനായാലും എല്ലാത്തിലും, ഇപ്പൊ രണ്ടാമത് ഞാൻ എഡിറ്റ് ചെയ്യുന്ന സമയത്താണെങ്കിലും അറിയാണ്ട് ആ സീൻ അങ്ങനെ പോയി പോരെ, കട്ട് ചെയ്യാൻ തോന്നൂല. അങ്ങനെ ഒരു ഫീൽ ഭയങ്കരമായിട്ട് വരുന്നുണ്ട്. നല്ല വിഷ്വൽസ്. എന്താ നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യാണ് നെക്സ്റ്റ് എന്താണ് വരുന്നതെന്നുള്ളത്. ആൻഡ് വേറൊരു കാര്യം എന്ന് വെച്ചാൽ ക്യൂരിയസ് ഫാക്ടർ അതുപോലെ തന്നെ വെച്ചിട്ടുണ്ട്. കുറെ സാധനങ്ങൾ ഇങ്ങനെ കൊടുത്തു വെച്ചിട്ടുണ്ട്. അതിന്റെ നെക്സ്റ്റ് എന്താണെന്നുള്ള അറിയാനുള്ളൊരു, എത്ര ഫീൽ ഗുഡ് പടാണെന്നുണ്ടെങ്കിൽ അതിൽ അടുത്ത എന്താന്നുള്ളൊരു സാധനം ഉണ്ട്. നമുക്ക് നേരെ അടുത്ത സീൻ തുടങ്ങാം. പുള്ളിയുടെ റോൾ ഭയങ്കര സ്ട്രോങ് ആണ് കേട്ടോ. சொந்த வீட்டுல சொன்னேன். அதுக்காக கூட்டு வந்து நம்ம ஊர் நம்ம வீடு மாதிரி அப்படியே இருக்கு. வாழை மரம் இருக்குமா, நம்ம வீடு மாதிரி. கல்யாண வார்த்தையோ கெட்டிமலை சத்தத்தையோ கேட்டா போனோம். எவ்வளவு பெரிய மயக்கம் வந்தா சரி, அம்மா கப்பல் வச்சுக்காரு தெரியுமா. ரொம்ப அவசரமா கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்பி போயிட்டாங்க. ஆனா பசங்க பாஷா இருக்காங்கல்ல, என்ன ஒரு கல்யாணம் அவ்வளவுதானே. ஒரு தாலி எடுத்து ராஜி விதி கூட்டு வர ராஜா விதி போற கல்யாணத்தை கூட தேவை சொல்லி தயாராக்கணும். எத்திமா ராசிடா இப்படியே சொந்தக்காரன் வேலைக்காரன் வந்தவன் போன எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கடைசியில் இருந்து 2 பூனையும் பண்ணியாச்சு. അവിടെയും കല്യാണാണല്ലോ. அம்மா எல்லாம் விட்டுட்டு நான் போக மாட்டேன். இந்த முறை எத்தையும் மறைக்கலையே. சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாரு. பொண்ணு பார்த்துட்டு வந்தாரு. சட்டப்பையில வேலைக்காரி போட்டோ അവർ കെമിസ്ട്രി ഉണ്ടോ എല്ലാവരും? കെമിസ്ട്രി അല്ലെ, പ്രത്യേകിച്ച് ശ്രീവിദ്യ മാം ആൻഡ് അവര് തമ്മില്. മാപ്പിള വന്നാല് അതാണ് ലൊക്കേഷൻ നോക്കുമ്പോ കോമ്പിനേഷൻസ് കാണിക്കുന്നുണ്ട്. அமெரிக்கால இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? தனியாவா வந்திருக்கீங்க? ஸ்ட்ரைட்டா பேசலாம். தட்ஸ் மை ஸ்டைல். வாவ். எவ்வளவு இடம் பார்த்தோம், ஆனா இந்த அளவுக்கு எதுவுமே பிடிக்கல. ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க. லொகேஷன் பிடிக்காது.
ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. வெளியே ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஐயோ நான் அவளை டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல நீங்க என்ன சொன்னாலும் ஓகே, நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் எஸ். அமௌண்ட் எவ்வளவு சொன்னீங்கன்னா? பணம் நான் போட்டு மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க எப்படி சொன்னாலும் நான் அப்படியே போய் சொல்லிடுறேன். 2 நைட்டுக்கு அப்படிங்க. இல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா டேமேஜ் எதுவும் இல்லாம கம்மியா நைட் வச்சு ஒரே நைட்டு வேணாலும் முடிச்சிருங்க ப்ளீஸ். ஒரு நைட்டு 2 நைட்டு கல்யாணம் ஒரு வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? கல்யாணமா? அம்மா கார் ஆக்சிடென்ட். மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல, டிரைவருக்கு தான் நல்ல அடி, கொஞ்சம் சீரியஸ்மா. அப்ப இது மை நேம் இஸ் மனோகர். டைரக்டர் ஜெயராஜன் அசிஸ்டண்டா இருக்கேன். ஷூட்டிங் பர்மிஷனுக்காக. சௌமியா ஏன் குழம்பு கேட்கிறேன்? வாயா போச்சு, வாயா சின்ன குழம்பு, வாயா. എഗീൻ ആ കല്യാണം நீ ஓகே பர்மிஷன் வாங்கியா? மேனேஜ் பண்ணிட்டேன். மேனேஜ் பட் உன் வேலையை என் தலைமையில கட்டியா? இல்லையே கட்டுப்பட் போய் எதுடா நீ போடா. பர்மிஷன் வாங்க மாப்பிள்ளை நினைச்சாலே எல்லாம் ஒன்னால வந்தாங்க. മറ്റേതവിടെ അഗൈൻ ആക്സിഡന്റ് പറ്റിയെന്നല്ലോ. പക്ഷെ ആളുടെ കറക്റ്റ് ആയിട്ട് വന്ന് ആൾ അതിനല്ലല്ലോ വന്നേക്കണേ. ഇങ്ങനെ തബു മാമൻ നല്ല രസമല്ലേ കാണാനായിട്ട് ട്രെയിനില്. பிரின்சிபல் டுடே நோட்டியஸ் ஹாப்பியா? அதுக்கு நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க. ஏட்டாங்க சுபே மல்லிகை உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிரின்சிபல் சம்மந்தத்துக்கு நீங்க எஸ் சொல்லிட்டீங்க. உண்மையிலே நான் போய் பார்க்க வந்திருந்தேன். சுபே ரிவர்ஸ்ல போங்க ப்ளீஸ். ஹலோ பிரின்சிபல். എസ് പറഞ്ഞല്ലോ. அது விதி, யாரும் மாத்த முடியாது. ചിരിയണ്ട. அம்மா இது பண்ணி? எல்லாம் எங்க வீட்டுக்கு நல்லா போறது இருக்கு. பண்ணா எங்களுக்கு கௌரவமா இருக்கும். ഇവര് കാണാൻ വരുന്നവിടെ இந்த டாலரும் பவுன்ஸ் மாசம் சம்பாதிக்கிற பசங்க எல்லாம் வருவாங்க. ஒரு கல்யாணம் நேரத்துக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். என் பொண்ணுக்கு ஜாதகத்துல ஐயா ஜாதகம் ஜாதி கடவுள் எதையுமே நம்பாத ஒருத்தர் வந்திருக்கான். தங்கமான பையங்க. உங்க பொண்ணுக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்ல? അവിടെ നിന്ന് ഇനി ആരാ കൊണ്ടിരുന്ന പയ്യൻ? എവിടുന്ന്? ഇവര് മണിവണ്ണന്റെ അവര് അവരെന്നെ ഇരിക്കും. മമ്മൂക്കയാണ് നോക്കൊന്നല്ലോ. போட்டுக்கிறேன். ஏடா இங்க வந்து கேட்கிறேன். டாலர் நல்லா தான் ഭയങ്കര നോർമൽ ഇൻട്രോ. என்ன உனக்கு பைசா பட்டாத்துக்காரல அதான் போட்டு மாட்டாரு. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போயிடும். ഓ ആ இதெல்லாம் பார்த்து ആ ഇതന്നെ ഇതന്നെ. அப்படி இருக்கும். வர எதுக்கு காலங்காலம் வேலை வேலை தெரியுங்க. வர மிலிட்டரி கேடர்ல ரொம்ப கண்ட்ரோல் കാല് കാല് അതാ ഫസ്റ്റ് കാണിച്ചപ്പോ. சரி பழைய சாமி சிலையெல்லாம் தூசி தட்டி குழந்தைக்கு ஏற்பாடு வருது. சாயங்காலம் வீட்டு வருது. எனக்கும் சாமிக்கு என்ன சம்பந்தம்? அதாவது பொண்ணுதான் வருவா. பொண்ணுங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? பாப்பா நல்ல நல்ல விஷயம் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா பண்ணு? என்னமா பாடப்படுவது தெரியுமா? பாட்டா ഇപ്പൊ കാലിന് പ്രശ്നമുണ്ട് അല്ലേ? അത് മറ്റേതാ കാണിച്ചു തോന്നുന്നു. എനിക്ക് ഫസ്റ്റ് കാണിച്ച உள்ளூர் பெரிய தெரிஞ்சு வச்சுட்டா ஒரு லொகேஷன் பர்மிஷன் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கே ஐடியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணப்பா. இங்க ஒரு பிளாக் வச்சு லேர்னிங்ல ஷார்ட் எடுத்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இவன் வேற சினிமா சொல்றீங்க. இருங்க இந்த ஊர்லயே 2 வீடு தான் பெரிய வீடு. ஒரு சந்திரசேகர் இன்னொன்று நம்மளுது. என்ன வீட்டு டாக்டர் நம்மளுக்கு எல்லாம் மாற வேண்டிட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்றீங்களா? ஹீரோஸ் தான் லொகேஷன் பார்க்க வரமாட்டேன் சார். சரி உள்ள போய் லொகேஷன்லாம் பாருங்க. நான் ஒரு கமெண்டாக வெயிட் பண்றேன். வந்துடுவாங்க சார். நீங்க இல்லை சார். சார் நீங்க எடுக்க போற படத்துல ஏதாவது பஞ்சாயத்து சீன் இருந்தா எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க சார். நல்லா வசனம் இருக்கு சார். பஞ்சாயத்து சீன் எங்க படத்துல இல்லை. பஞ்சாயத்து சீன் இல்லாம தமிழ் படமா? അതും സീരിയൽ ഭയങ്കര റിയലിസ്റ്റിക് അല്ലേ? അങ്ങനെ പോവാണ്. എസ്പെഷ്യലി മണിവണ്ണൻ സാറിന്റെ ഏരിയ ഒക്കെ നല്ല രസമാണ്. இருங்கப்பா வந்தாச்சு இல்ல.
എല്ലാം ഭയങ്കര അങ്ങനെ പോവാണ്. ആ நீங்க கண்டிக்கவே மாட்டேங்க. இப்ப பாரு, திரும்ப பாரு. ഓ സിസ്റ്ററിന് വേണ്ടിട്ടാ പാടുന്ന അപ്പൊ. ഓ அந்த காட்சி ആ ഒരു മെസ്മറൈസ്ഡ് ആയിട്ട് നിൽക്കുന്ന ആ ഒരു ഇതൊക്കെ കറക്റ്റ് ആയിട്ട് കറക്റ്റ് കറക്റ്റ്. முக்கியமான டெஸ்ட் எல்லாம் வந்து வச்சேன். அம்மா வேற இருக்காங்க, நீ வேற பாட்டோட புடிச்சு அவங்களே அரைக்கிற மறந்துடுவாங்க. என்ன மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படியே ஒப்பிக்கிட்டு வருது. ஊத்திட்டு வரக்கூடாது. അങ്ങനെ ഒരു ക്യാരക്ടറാണ് കാണിച്ചേക്കുന്നേ. അവരുടെ ആളുടെ ആർമി കോട്ട അതായിരിക്കും. ഇപ്പൊ ഇല്ലാണല്ലേ ആർമിയില്? ഇല്ല, ആ അതാണ്. ആ കാലിലെന്തോ വയ്യാണ്ടായി. ആള് കുറച്ചുകൂടി മറ്റേ കവി ഭാവന അങ്ങനെയല്ലേ ഭയങ്കര ഒരു ക്രേസി വൈബാണ്. വിഷ്വൽസ് മ്യൂസിക്കും വിഷ്വലും രണ്ടും രക്ഷയില്ല അല്ലേ? ഇങ്ങനത്തെ പാട്ടാണ് എ ആർ റഹ്മാൻ സാറിന്റെ ഫാനാക്കി മാറ്റുന്നത്. കമ്പോസിഷൻ നോക്കി കുറെ ഇൻസ്ട്രുമെന്റ്സ്. വയലിനേരി. അഗൈൻ ബാക്ക് ടു റിയാലിറ്റി. അവിടെ മമ്മൂക്ക വരുന്നുണ്ട്. അവിടെ വന്നിരിക്കുന്നേ. അയ് എല്ലാവരുടെയും നല്ല നല്ല ചിരി കാണിക്കുന്നുണ്ട്. ആളുടെ ഫേസിൽ ഭയങ്കര ഇന്നസെൻസ് അല്ലേ? ആള് നല്ലോണം പാട്ട് പാടുന്ന ആളാണെന്നല്ലേ പറഞ്ഞത്. ഇനിയിപ്പോ ഓ ஓ உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை இருந்தேன், ஜாக்கிரதை இருந்தேன். பள்ளிக்கூட பசங்க ஏகப்படுத்த வச்சோம் தெரியுமா? வேணும் அவர் கண்ணியுடைய காதல் பானா. நான் படி பத்தி சொல்றேன், நீங்க ஏதோ வெடி பத்தி பேசுறீங்க. ஏன் காரு வன்னி காட்டுல கண்ணி வெடியை வச்சு டபால்னு செதறிச்சு. இது ஃபைபர் கிளாஸ் பாடி மாடல் டெக்னாலஜி. சொல்லக்கூடாது. எவனோட அன்பு அனுதாபம் எனக்கு தேவையில்லை. நாங்கெல்லாம் நாட்டுக்காக போராடிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் கலர் டிவில கிரிக்கெட் விளையாட பார்த்துட்டு இருந்தீங்க கபில் தேவோட. காலையில் சண்டை போட நாங்க எவ்வளவு அழகா போட்டு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் சண்டைன்னா கார்கள் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல கூட சியாச்சில சண்டை நடக்குது தெரியுமா? ஐடி கேப்ல 1500 பேர் செத்தாங்க. இந்த நாளை விட்டா சார் நாங்கள் போனோம். ஆனா செத்தவங்க குடும்பத்தாரு மலர் வளையம் வைக்கிறதுக்கு ஒரு மெமோரி இருக்காங்க. இல்ல வைக்க மாட்டாங்க. எதுக்கு இவ்வளவு வெறுப்பு? நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்கல்ல? மரணத்தை விட மோசமானது என்ன தெரியுமா? மறக்கப்படுறது. ஓ பாட்டு நல்லா இருந்துச்சு. நாட்டை குறிஞ்சிருந்த ஷஹானாவுக்கு மாறுறது ரொம்ப கிளாஸ். ராகுல் தெரியாது. முறைப்படியா கத்துக்கிட்டா இன்னும் நல்லா பாடலாம். நல்லா இருக்கு. ஆனா குடிச்சிட்டு உடனே நீயே பேசிட்டு வா. எனக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னால குடிய நிறுத்துங்க. சினிமாவில என்ன வர பேரு பரோஸ். நல்ல பேர். சார் நீங்க வர உடம்பையே கிடைச்சியாமே. எங்க போற வழியில ஒரு தோட்டம் இருக்கு, கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. என் வண்டிக்கு ஆட்டோமேட்டிக் நானே ஓட்டிட்டு போறேன். கரெக்ட். சினிமாக்கார ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டுறது இல்லையா? அப்ப ஆசைப்படுறதுல ആൾക്ക് ടാക്കിൾ ചെയ്യാൻ അറിയാം. നല്ല ക്യാരക്ടർ ആണല്ലോ. முதல்ல அமைதி
ബോംബ്. ഓ, അതാണ് ഫസ്റ്റ് കാണിച്ചത്. சந்தையில கால் பொருள் சாதனம் சார். ஆனா சென்னை துறைமுகத்தில் வந்திறங்கணும். திரும்பி பார்க்கிறேன். அப்பதான் பரிச்சு யாருக்கு ஆசைப்பட்டோம், எதுக்காக செத்தோம், எல்லாமே வேஸ்ட் 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 வேஸ்ட். வீடு வந்துச்சு. பயங்கரமான கதை இல்ல, ஆனா உண்மை. பில்குல் 100% யாரும் பார்க்க மாட்டாங்க. காதல் கிடையாது. இந்த சொல்லிட்டு காதல், சொல்லாம காதல், சொல்லாம காதல். நீ போ, நீ கூட நான் பார்க்கிறேன். நீ கூட குழுவுக்கு வந்து காதலிக்கிறாரு. ஷூட்டிங் காதல் வந்த சரி புரியாது. அந்த பாடலாம் பக்கத்துல அந்த நீல கலர் பட்டு புடவை உயரம் எப்ப கல்யாணம்? முதல் படம் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம். முதல் படம் படம் தானே, எடுத்துக்க. ஏன் தோட்டத்திலேயே எடுத்துக்க. ஹீரோ ஹீரோல எங்கே அப்படியே எனக்கு ஒரு நொண்டி வில்லன். 2 மணி நேரம் படம் தானே, 2 நாள்ல பார்த்துக்கலாம்ல. சொல்றல சினிமாக்காரங்க மாத்திட்டு போயிடுவான், நீங்க மாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. என்ன மாதிரி ஆயிடாப்பா, சுத்தம் பூ மட்டும். ഇമോഷൻ, പെർഫോമൻസ്.